வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமல் போனோர் குடும்பங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குற்றச்சாட்டை மறுக்கும் OMP. அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளி நாட்டை தகர்க்க தயாரான ட்ரம்ப் சர்வதேச அரங்கில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் முற்றாக நிராகரித்துள்ளது. அத்துடன் வருடாந்த பாதீட்டு திட்டம் மற்றும் நிர்வாக ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக காணாமல் போனோர் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் இந்த ஆண்டு 370 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக இதற்கு முன்னர் ஒதுக்கப்பட்டிருந்த 10 மில்லியன் ரூபாய் நிதி நிறுத்தப்பட்டுள்ளதாக காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் அமைப்பின் தலைவர் பிரிட்டோ பெர்னாண்டோ சுமத்தியிருந்த குற்றச்சாட்டுகளை அடுத்தே இவ்வாறு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்த கருத்து தெரிவிக்கையில், மூலதன செலவுகள் மற்றும் ஊழியர்களுக்கான சம்பளங்கள் பாதீட்டு திட்டத்தின் ஊடாக தனியாக வழங்கப்படுகின்றன. அதே நேரம் இந்த 370 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடானது காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் தொடர்பான செயல்பாடுகளுக்காகவே பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இழப்பீட்டு திட்டங்களை கண்காணிப்பதற்காக அரசாங்கம் ஒரு தனிக்குழுவை நியமித்துள்ளது. குடும்பங்களுக்கான இடைக்கால நிவாரண கொடுப்பனவு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வழங்கப்படும் தற்காலிக கொடுப்பனவு மட்டுமே. தங்களது அன்புக்குரியவர்களை இழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முறையான இழப்பீட்டு தொகையை தீர்மானிப்பதற்காகவே தற்போது இந்த தனிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. 2000க்கும் பின்னர் பதிவான 6700 காணாமல் போன சம்பவங்கள் குறித்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இதுவரை தொடர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதோடு தற்போது 4700 குடும்பங்கள் இந்த இடைக்கால கொடுப்பனவை பெற்று வருகின்றன. ஒவ்வொரு அரசாங்கமும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்திற்கு போதிய நிதியை வழங்கி அதன் பணிகளை தடையின்றி தொடர அனுமதித்துள்ளன. அதேபோல தற்போதைய அரசாங்கத்தின் கீழும் இவ்வாறான கொடுப்பனவு குறைப்புகள் எதுவும் செய்யப்படவில்லை என மகேஷ் கட்டுலந்த தெரிவித்துள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். கோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பாக ஈரானுக்கு ஓமான் ஆதரவளித்தால் அந்நாட்டை தாக்குவோம் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானும் வளைகுடா நாடும் நீரிணையை கட்டுப்படுத்த அனுமதிக்கும் ஒரு குறுகிய கால ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டபோது ஓமான் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும், இல்லையெனில் அவர்களை தகர்த்து விடுவேன் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். இல்லை, அந்த நீரிணை அனைவருக்கும் திறந்தே இருக்கும் என்று வெள்ளை மாளிகையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார். இது சர்வதேச கடல் பகுதி. ஓமானும் மற்றவர்களைப் போல நடந்து கொள்ளும், இல்லையென்றால் நாங்கள் அவர்களை தகர்க்க வேண்டியிருக்கும். அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ட்ரம்ப் தவறுதலாக பேசிவிட்டாரா அல்லது ஓமானுக்கு பதிலாக ஈரானை குறிப்பிட நினைத்தாரா என்று கேட்டதற்கு வெள்ளை மாளிகை உடனடியாக பதில் அளிக்கவில்லை. அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளியான ஓமான் மத்திய கிழக்கு போரில் மத்தியஸ்தம் செய்ய முயன்றதுடன் தெஹ்ரானின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது.